சொப்பனத்தின் பொருள் என்ன? சீதை இந்த ரூபத்திலா? என்ன காரணம்? சொப்பனம் என்பது நிகழ்வுகளின் சங்கேதம். இந்த துர்சொப்பனமானது என்னுடைய வருங்கால வாழ்வினில் பிரதிபலிக்கும் முன் இதன் அர்த்தம் அறிய வேண்டும். காளியின் ரூபத்திலா? ஜீவன்களை மாய்க்கின்ற காளியனும் ரூபத்தில் சீதையை கண்டாயா? இது அசுர குலத்திற்கு பெரும் சங்கடத்தை தரவல்லதாகும். சங்கடத்தை தருவது யார்? சீதையா? அவள் ஒரு அபலை ஸ்திரீ. அவள் சங்கடம் விளைவிப்பாளா? அவளால் எவ்வாறு சங்கடம் விளையும் என கூறுங்கள். இல்லை ராவணா, சீதை என்பவள் அபலை ஸ்திரீயே. அவள் தீங்கேதும் இழைக்க மாட்டாள். ஆனால் அவள் இருக்கின்ற ஸ்தலம் தேடி லங்கை வருகின்றானே, அவனின் நிலை என்ன? அவனை பற்றி ஆலோசி. லங்கை நாற்புறம் கடல் சூழ்ந்த நிலம். அவ்விடமே ராவணன் வசிப்பிடம். ஆகையால் அதெல்லாம் அபாயஸ்தலம். அங்கு சீதையை தேடுவது கடினமான காரியம் என்பதை அறிவேன். ஆனால் இம்முயற்சி அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க மேற்கொண்ட காரியம். ஆகையால் தடைகளை உடைக்கும் உறுதியை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். பூரண நம்பிக்கை உள்ளது. தாம் அனைவரும் நிச்சயம் சீதை இருக்கும் ஸ்தலம் அறிந்து விரைவாக என்னை நாடி வருவீர்கள். தம் அனைவரிடமும் ஒன்று வேண்டுகிறேன். இப்பணியை நிறைவேற்ற தாம் விரைந்து புறப்பட வேண்டும். தற்சமயம் சீதாதேவி வாழும் ஸ்தலம் அறிவது நமது சுவாசமாக வேண்டும். புறப்படுங்கள்.